ஒரு பெண்ணுக்கு தாய்மை என்றது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என ஒரு ஒரு பெண் கல்யாணம் செய்துட்டாலே அவள் அடுத்த மாதமே பிள்ளை அவளுக்கு வரணுமன்றது ரொம்ப ரொம்ப அந்த டைமில் மன உளைச்சல்ல ஆளாயிருந்தேன். ஏண்டா கடவுளை என்ன படைச்சானண்ட தூரத்துக்கே நான் யோசிக்க போயிட்டேன். வர பீரியட் மாதிரி பட்டுட்டுதுங்க எனக்கு. அப்போ கோவிட் டைம் தானே 2020, எங்களுக்கு கோவிட் டைம். யாருமே யோசிக்காதேங்கோ. கேப்புக்குள்ளே இவர் இங்கே இருக்கிற எல்லா சொந்தக்காரருக்கும் அடித்து சொல்லிட்டார் இப்படி கௌசிக்கு இப்படி நடந்துட்டுதானே. இப்போ எனக்கு அடுத்த ஒரு பிரச்சனை வந்துட்டு. என்ன பிரச்சனை தெரியுமோ? 2வது பிள்ளை. வணக்கம் உறவுகளே, நாங்கள் கௌஷியில் எப்படி இருக்கிறீர்கள்? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களோ? எங்களோட நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக் கொண்டு இந்த வீடியோ தொடங்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த குட்டி எப்படி பிறந்தவன் எனக்கு நான் எவ்வளவு இந்த இவன் வர்றதுக்காக இவ்வளவு தூரமெல்லாம் கஷ்டப்பட்டேன் நான் என்று சொல்லித்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கதைக்க போகிறேன். பாருங்க, வரலைன்னு சொல்லியிருந்து வந்த பிறகு எனக்கு எவ்வளோ சர்டைல் செய்தான்னு இவரை கொண்டு போய் நான் இப்போ நர்சரிக்கு விட்டுட்டு வந்து உங்களோட எல்லோரையும் கதைக்கிறேன்னா வெயிட் பண்ணி பாருங்கவா. சரிடா நர்சரி இப்போ கொண்டு போய் விட்டுட்டு இப்போ நான் வீட்டை போகிறேன். ஆனால் உங்களோட கதைப்பை மட்டும் சொல்லி என்ன கதைக்கிறது எப்படி துவங்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரிய இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னால், நான் ரொம்ப ரொம்ப அந்த டைமில் மன உளைச்சல்ல ஆளாயிருந்தேன். ரொம்ப அழுகையில் இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஏண்டா கடவுளை என்ன படைச்சானண்ட தூரத்துக்கே நான் யோசிக்க போயிட்டேன். ஏனெண்டா என்னை சுற்றி இருந்தவே அப்படி என்னை ஆக்கிட்டினம். அதை நினைச்சாலே இப்பவும் எனக்கு அழுகதான் வரும் மொழிய. என் லைஃப்ல அது ஒரு கருப்பு பக்கம் என்றே சொல்லலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், லண்டனுக்கு நான் எத்தனையாம் ஆண்டு வந்த நான் எங்களோட வீடு எப்படி வாங்கினதுன்னு சொல்லியெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன், பார்க்காதவ பாருங்கோ. நானும் இவரும் தான் டிசைட் பண்ணினோம் எங்களுக்கு வீடு வாங்கின அப்புறம் தான் பிள்ளை வேணுமென்னு சொல்லி. நீங்கள் நாங்கள் யாருக்குமே அதை போஸ்ட் போட்டோ அல்லது பேனரை வச்சு ஒட்டியோ அல்லது இப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லின்னு நாங்கள் சொன்னதில்லை. எங்களை லைஃப்பை நாங்கள் தானே டிசைட் பண்ணுறது. இங்கே இந்த உலகத்தில் வேறு யாருமே எங்களை டிசைட் பண்ணுறதுக்கு இல்லை தானே. நாங்கள் தான் எங்கள் லைஃப்பை வாழணும். மற்றவே எங்கள் லைஃபுக்குள்ளே வாழ நாங்கள் இடம் கொடுக்க இல்லை. நாங்கள் இப்போ 2018 மட்டும் பேரம் கட்டி நாங்கள் 4 இயர்ஸாக பிள்ளை இல்லை. அப்போ ஓகே, நாங்கள் வீட்டுக்கு மூவ் பண்ணி வந்த பிறகும் பிள்ளைய பற்றி நாங்கள் யோசிக்கலைன்னு தான் சொல்ல முடியும் மொழிய. வெறும் தானே பிள்ளை. கடவுள் எல்லாருக்குமே பிள்ளை செல்வத்தை கொடுப்பான் தானே. எங்கே போகிறான் கடவுள்? தராமல் எங்கே போகிறாரு? அப்படி என்று தான் நான் யோசிச்சுட்டு நாங்கள் எங்கிட்ட பாட்டு நாங்கள் கேஷுவலாகி அதை பற்றி மண்டைக்கு எடுக்கல. ஏனென்னா என்னுடைய அம்மா அப்பாவும் அதை பற்றி எந்த கேள்வியும் கேட்கல, இவருடைய அம்மா அப்பாவும் அதை பற்றி எந்த கேள்வியுமே கேட்க இல்லை. என் பிள்ளை இல்லை, என் பிள்ளை பிற இல்லை என்று சொல்லி எதுவுமே யாருமே எங்களை எதுவுமே கேட்க இல்லை. என்ன சொல்லுவாங்க, உளவாய மூடலாமா மூர்வாய மூடையிலாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கல்லோ. இந்த உலகம் தானங்க, இந்த உலகம்தான் தப்பான உலகம். ஒரு பெண் கல்யாணம் செய்துட்டாலே அவள் அடுத்த மாதமே பிள்ளை அவளுக்கு வரணுமன்றது இந்த உலகத்தின் கட்டாயமாக போயிட்டுது. நாங்கள் இருக்கிறது யூகேயில். இங்கே லண்டனில் அப்படியெல்லாம் இல்லை. இங்கே வெள்ளையல் லிவ் டுகெதராக இருப்பினம், பிறகு அவங்களுக்கு வேடும் பொழுது பிள்ளைய பெறுவிடம். ஆனால் நாங்கள் ஏசினா பிறந்துட்டோம் இல்லை. அதுவும் என்ன சொல்றதுங்கோ, பல 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 கஷ்டங்களுங்கோ. தாய்மை, ஒரு பெண்ணுக்கு தாய்மை என்றது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என
அந்த தாய்மையை கடவுள் கட்டாயமாக எண்டோ ஒரு நாள் கொடுப்பான் தானே. இங்க போங்குங்க, அவங்களுக்கு வீட்டை போய் கதைக்கிறேன். என்ன ரோட்டில் அழுதுட்டா 4 பேர் என்ன பார்ப்பணும். வீட்டை போய் கதைக்கிறேன். உங்களோட வீட்டை வந்துட்டேன். வீட்டை வந்து எங்களை வீட்டு சோஃபாவில் இருக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஹோலுக்குள்ளே கொழுவோணுமென்றது என்னுடைய வாழ்நாள் கனவாயே ஆக்கி போயிட்டு நம்ம தெரியுமா உங்களுக்கு. ஓகே, 2018 நாங்கள் இந்த வீடு வாங்கி வந்துட்டோம். வந்த பிறகு நாங்கள் 2019 நாங்கள் இப்படி இங்கே எங்களோட எல்லாட்ட வீடு ஃபங்க்ஷனுக்கும் போகிறது தானே வளமையாக. ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறதுக்கு போவோம். அப்படி நாங்கள் ஒரு பிள்ளை பிறந்து அவங்களோட 31 தொட்டில் போகிற ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. போன இடத்துல அந்த பிள்ளைய இந்த பிறந்த பிள்ளைய இவர் என்னுடைய ஹஸ்பண்ட் தூக்கி மடியில் வச்சுட்டு அந்த பிள்ளை அழுதுட்டுது. அங்கே இருக்கிற இன்னொரு ரிலேட்டிவ் அக்கா தான், ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் அக்கா தான். அவள் இவர்கிட்ட டக்குன்னு பறிச்சுட்டு சொன்னால், உனக்கு பிள்ளையெல்லாம் தூக்க தெரியாதுன்னு கொண்டு வா பிள்ளைய நீ அழ வச்சு கொண்டு இருக்கிறாயண்ட. இவருக்கு அப்படியே முகமெல்லாம் கருத்து போய் அப்படி ஒரு கவலையாக போயிடுச்சு. அப்போ என்ன இருக்கா பார்த்தேன். நான் முதுகில் தட்டி போட்டு, ஓகே கொடுங்க, அவளை அழுகிறாள் போல நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டை வந்த பிறகுதான் எங்களுக்கு 2 பேர்ட்ட என்ன சொல்ல மனநிலையுமே நல்லா இல்லை. ஏன்னா எங்களுக்கு பிள்ளை இல்லை. அங்கே ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு. அவங்கள அந்த பிள்ளையோட அந்த குழந்தை பிள்ளையோட அம்மாவோட தாய் வந்திருந்தவா ஊரில் இருந்து. அவள் என்ன ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு, என்ன கவுசி இன்னும் என் பிள்ளை இல்லை உங்களுக்கு, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொள்ளுங்கோ வயசு போகுது அப்படின்லாம் சொல்லி போட்டா. நாங்கள் போனது ஹாப்பியாக ஒரு தொழில் ஃபங்க்ஷனுக்கு. அங்கே போன இடத்துல எனக்கு பிள்ளை இல்லை என்றது அவங்க சொல்லித்தான், என்ன சொல்கிறது, இந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லித்தான் நானே மனசு உடைஞ்சு போயிட்டேன். என்னடா எனக்கு இப்படி சொல்லினமே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மனசு உடைஞ்சிட்டேன். அப்போ அதை நான் இவருக்கு சொல்ல இல்லை, அங்கே ஃபங்க்ஷனில் வச்சவருக்கு சொல்ல இல்லை. அப்போ நாங்கள் வீட்டை வந்துட்டோம். வீட்டை வந்த பிறகு இவர் சொல்லி சரியாக கவலைப்பட்டார். கல்யாணம் கட்டி இப்போ நாங்களும் 4-5 வருஷம் ஆகிட்டு தானே கௌஷி, அதான் பிள்ளை இல்லையா சொல்லியன் எல்லாருமே சொல்லினோம். என்ன செய்கிறதுண்டு என்ன சொல்ல. அப்போ நாங்கள் கடவுள் எங்களுக்கு தருவாரப்பா பிள்ளைய, நாங்கள் தானே வேண்டாமன்னு சொல்லியிருந்த நாங்கள். அவர் தருவார் எப்பயோ, கண்டிப்பாக எங்களுக்கு தரத்தான் போகிறார், தராமல் விட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு சொல்லி கவலைப்பட. அம்மா பிறகு எனக்கு பேசி போட்டு குறிப்பெல்லாம் கொண்டே பார்ப்போம்ண்டு. அம்மாக்கள் பழையாக்கள் தானே தெரியாதா, அவள் குறிப்பெல்லாம் கொண்டே பார்த்து பிள்ளைன்னு இருக்குதா அப்படின்னு எல்லாம் பார்த்து எனக்கு பிள்ளைன்னு இருக்குது. அவர் சொன்னவராக்கம் சுருமானம் நினைச்சு கும்பிட சொல்லி பிரதோஷ விரதம் எல்லாம் பிடிக்க சொல்லி நான் அது மாதிரிலாம் செய்து நான் பிரதோஷ விரதம் எல்லாம் பிடிச்சி சுருமானத்தை நான் கும்பிட்றதும் சுருமானையே பிள்ளையார கடவுள் கும்பிட்றேன் நான், முருகனை கும்பிட்றேன் நான், சுருமானையும் கும்பிட்றேன் நான், சுருமானையே நினைச்சு கும்பிட சொல்லி சுருமானையே தான் இப்போ ஸ்வெண்ட காலடியிலே தான் நான் இருக்கிறேன். சுருமானை நினைச்சு பிரதோஷ விரதம் எல்லாம் பிடிச்சி எல்லாம் செய்தோம். அவள் அம்மா அப்புறம் ஏதோ காலமாக ஒழும்பி முழுகியாம் ஏதோ உப்புல நடந்து அப்படி எல்லாம் வாங்க நேர்த்தி, மாமியாக்களும் நேர்த்தி, எல்லாரும் நேர்த்தி. அப்போ நான் எல்லாருக்கும் சத்தம் போட்டுனான், எனக்கு பிள்ளை கடவுள் தருவார், ஏன் நீங்கள் எல்லாரும் கவலைப்படுறீங்க, இப்படி எல்லாம் கவலைப்படுறீங்க, நீங்களும் இப்படி கவலைப்படைக்குள்ள மட்டவே என்ன சொல்லிவினோம் அப்படி என்று சொல்லியண்டு அம்மா சொன்னவா, உனக்கு தரைக்குள்ள எங்களுக்கு ஃபேமிலியார் பிள்ளை இல்லாத ஆக்கள் எல்லாருக்குமே பிள்ளை இருக்குது, அது உனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோ. எனக்கு என்னென்னா பிசிஓடி ப்ராப்ளமும் இருந்தது. பீரியட் ஒழுங்காக வராது, 2 மந்த்துக்கு ஒருக்கா 3 மந்த்துக்கு ஒருக்காவும் வர்றது இருந்தது தான். இப்போ அதனால தான் பிள்ளையும் கொஞ்சம் எனக்கு தள்ளி போனது. அப்புறம் வீடு வாங்கிட்டு வந்தால் அப்புறம் ட்ரை பண்ணவும் பிள்ளை தாங்கி போனது. அதுக்கு பிறகு நான் இங்கே ஜிபி கிடச்சி இப்படி சொன்னேன், இப்படி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் எனக்கு 2 மந்த்துக்கு ஒருக்கா கரெக்டாக வரும், அந்த டேட்டுக்கு வரும், 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் வரும் என்று சொல்லிட்டு ஜிபி கிடைக்க சொல்ல. ஜிபி சொன்னால் எனக்கு ஏதோ விட்டமின் டி பிரச்சனையும் சாப்பாடுகள் நீங்கள் கவனிக்காதது தான் மெயின் பிரச்சனையாக இருக்குது, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டு முடுங்கோன்னு சொல்லிட்டு
அப்போ அவள் எழுதி தந்தா, எல்லாத்தையும் எழுதி டேப்லெட் எல்லாம் போய் வாங்கி நான் ரெகுலராக நல்ல ஹெல்த்தி சாப்பாடுகள் அவள் சொன்ன மாதிரி ஹெல்த்தி சாப்பாடுகள், இந்த ஃபிஷிரிங்குகள் எல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னவா. சோடாக்கள், இந்த கேஸ் உள்ள ஃபிஷிரிங்குகள் இருக்கல்லோ அதுகளெல்லாம் குடிக்கக்கூடாது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நான் சோடாவே குடிக்க இல்லை, டீ குடிக்க இல்லை. டீயும் யாரோ சொல்லி கேள்வி, எனக்கு டாக்டர் சொல்ல இல்லை, யாரோ சொல்லி கேள்வி டீயில் சாயத்தில் இருக்குன்னு. சரி எல்லாத்தையும் விடுவோம், சீனி சுகர் பாவிக்கிறத குறைச்சி மோஸ்ட்லி பழங்கள் சாப்பிட்டான், நிறைய பழங்கள், கீரை வகைகள், பருப்பு வகைகள், மற்றது ஒயிட் ரைஸ் சாப்பிட இல்லை, குத்திரிச்சி சோறு சாப்பிட்டு நான் அப்படின்னு எனக்குள்ளேயே நிறைய கட்டுப்பாடுகளை வச்சுக்கொண்டு அப்படியே சாப்பிட்டுக்கொண்டு அப்படியே இருந்தேன். பிறகு டேப்லெட்டுகளும் போட எனக்கு பீரியட் ஒழுங்காக வந்துட்டுது, கொஞ்சம் நடக்கிறது, பார்க்கல போய் நடக்கிற விஷயங்கள் அப்படியெல்லாம் செய்துட்டு வந்தேன். அப்படி எந்த மனசை நான் ஹாப்பியாக வச்சுக்கொண்டேன். எனக்கு பிள்ளை பிறக்கும் அந்த மன அழுத்தத்துக்குள்ளே போனால்தான் எனக்கு டிப்ரெஷன் ஆக்கி இந்த பீரியட்டுகளெல்லாம் வராமல் விடுமென்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நாங்கள் 2 பேருமே ஹாப்பியாக வெளியில் போகிறது, கடைகளுக்கு சாப்பிட போகிறது, எங்கேயாலும் சுற்றி பார்க்க போகிறது, அப்படி தான் ஹாப்பியாக இருந்த நாங்கள். ஒவ்வொரு மாதமே பீரியட் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் தள்ளி போகவே நான் இந்த கிட் வாங்கி செக் பண்ணுறது, கிளியர் ப்ளூ வாங்கி செக் பண்ணுறது. இவர் எனக்கு பேச்சு, நீ மற்றவங்க சொல்கிறாங்க நீயே இப்போ அதுக்குள்ளே போயிட்டாய், நீ அப்படியெல்லாம் போகாத, எங்களுக்கு பிள்ளை பிறக்கும்னு சொல்லி. அதே மாதிரி தான் 2020 அக்டோபர் மாதம் எங்களோட அனிவர்சரி அண்டு, எங்களோட கல்யாண அனிவர்சரி அண்டு, அனிவர்சரிக்கு முதல் நாள் 24ஆம் தேதி எனக்கு 20ஆம் தேதி பீரியட் வரணும். ஆனால் வர இல்லை, 4 நாள் ஆகிட்டு வராமல் விட்டு. அப்போ இவருக்கு ஃபோனில், இவர் வேலைக்கு போயிட்டார். அப்போ ஃபோனில் சொன்னேன், செந்தில் எனக்கு ஒரு இந்த கிட் ஒன்று வாங்கிட்டு வாங்க, செக் பண்ண வேண்டாம். அப்போ இவர் பேசினார், நீ நெடுகளும் இப்படியே வாங்கி செக் பண்ணி போட்டு ஒரே அழுகிறதும் 2 இருந்து கொண்டிருக்கிற, உனக்கு பைத்தியம், கடவுள் எங்களுக்கு தருவார் தானே, எங்கே போகிறார் அப்படின்னு அவரும் சொல்லுவார். முருகன் கும்பிட்றவர், முருகன் தானே கைவிட மாட்டார், அப்படி இப்படியெல்லாம் சொல்லி. அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு நான் 24ஆம் தேதி இவர் வாங்கிக்கொண்டு ஒரு 12:30 போல் மத்தியானம் போல் மார்னிங் தான் செக் பண்ணோம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மத்தியானம் போல் வாங்கிட்டு வந்த உடனேயே கொண்டு போய் செக் பண்ணினா நம்ப மாட்டீங்க, 2020 அப்படியே லைட்டு 2 கோடு. ஓ மை காட், நீங்கள் நம்ப மாட்டீங்க தெரியுமா, எனக்கு அழுக வருகுது, சாரி. 2 அப்படி லைட் கோடு வந்த உடனே நான் இவர் கௌசிவா வெளியில் வாண்டு கத்திக்கொண்டே இருந்தார், காட்டு என்னன்னு. அப்போ இவருக்கு கொண்டே காட்ட இவர் ஓன்னு அழுதுட்டார். இந்த மனுஷனும் அழுதுட்டு உண்மையாவா நான் சொல்ல உண்மைதான். அவர் உடனே வந்த வேலையில் கையை வந்த உடனே இங்கே அந்த கிளியர் ப்ளூவில் அந்த எத்தனை வீக்குன்னு சொல்லி காட்டும், ப்ரெக்னென்ட் விழுந்து 2-3 எல்லா இடத்துலையும் இருக்குமோ தெரிய இல்லை, 2-3 வீக் அப்படின்னு காட்டும், எத்தனை வீக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம்னு சொல்லி காட்டும். உடனே திருப்பியும் பார்மசிக்கு போய் மறுபடியும் ஒரு கிட் வாங்கிட்டு வந்து மறுபடியும் செக் பண்ணேன். மறுபடியும் நான் செக் பண்ணேன், 2 to 3 வீக்கோ ஏதோ சம்திங் விழுந்தது. நான் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணுறேன், பாருங்கோவை பார்த்துட்டிங்களா. அப்படி ஏதோ சம்திங் விழுந்தது, நான் அப்படி விழுந்துச்சுது. எங்களுக்கும் தாங்க முடியாத ஹாப்பி. 2 பேருக்கு முட்டனை மாமிக்கு அடித்து சொல்லி, எங்களுடைய அம்மாவுக்கு சொல்லி, அக்காவுக்கு சொல்லி, அண்ணாக்களுக்கு சொல்லி, எல்லாருக்கும் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் சொல்லிட்டேன் மடிச்சு. அந்த சொன்னது தானுங்க எங்களை தப்பு, இப்படி சொல்லாதீங்க. நீங்களும் இப்படி ப்ரெக்னெண்ட் ஆகிறவங்க நீங்கள் 2 பேரும் வச்சுட்டு இருந்துட்டு 3 மந்த் செக் பண்ணினா பிறகு எல்லாம் ஓகே, பிள்ளைங்க ஹார்ட் பீட் எல்லாம் ஓகேண்டா பிறகு கொண்டே எல்லாருக்கும் மக்களுக்கு சொல்லுங்க, கண்ணூரும் பற்றும் சொல்லாதீங்க. நாங்கள் இப்படி எல்லாருக்கும் மடித்து சொல்லிட்டோம்மா, எங்களுக்கு அது நாங்களாம் யோசிக்க இல்லை, எல்லாருக்கும் மடித்து சொல்லிட்டோம். எல்லாருக்கும் மடித்து சொன்ன பிறகு இப்படியே போயிட்டு. அப்போ நான் வேலைக்கு மடித்து சொன்னேன், நான் வர மாட்டேன்னு சொல்லி ப்ரிப்பேர்னு சொல்லிட்டு வேலைக்கும் சிக் நோட் எடுத்து கொடுத்துட்டு இந்த சோஃபாவில் தானேங்க, இந்த சோஃபாவில் தான் நாங்கள் பார்த்து 10வது நாள் 44வது நாள்
இதில் இருந்து நான் இருக்க இவர் வேலைக்கு போயிட்டு வந்தவர் வேலைக்கு போயிட்டு எனக்கு அந்த நாளை நினைச்சாலே இப்ப தெரியல இங்க சோஃபாவில் தானுங்க இருந்தேன் இருந்துட்டு நான் மேலேயெல்லாம் போல எங்கள் வீட்டுக்கு இந்த முன்னாலேயே இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. அப்போ மேலே படியில் இல்லாமல் இறங்காமல் கீழே இருக்கிறேன் நான். காலையில் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தால் மேலே போகிறது இல்லை. அம்மா சொன்ன மேலே படியெல்லாம் இறங்காது என்ன சொல்லியாண்டு. அப்போ இதுலேயே இருக்கிறேன்னா நைட்டுக்கு தான் மேலே போவேன். கீழேயே இப்போ வீட்டில் பாத்ரூம் எல்லாம் இருக்குது தானே, கீழேயே இருந்து சமைச்சு சாப்பிட்டுக்கணும். அப்படி இருக்கிறது போகிறதில்ல, மேலே படுக்க மட்டும்தான் மேலே போகிறது. அப்போ இவர் வந்தோடனே இவருக்கு சொன்னால் உங்களுக்கு நான் டீ போட்டு தரணுன்னு சொல்லிட்டு ஒழும்பினார். ஒழும்பு அக்கா பாத்ரூம் போகிற மாதிரி இருக்குங்க, போயிட்டு வாரணுன்னு சொல்லிட்டு டாய்லெட் போடணும். டாய்லெட்டுக்கு போயிட்டு சாரிங்க அப்போ போயிட்டு வர பீரியட் மாதிரி பட்டுட்டுதுங்க. எனக்கு என்ன செய்யறதுன்றே தெரியலை. இங்க என்ன அந்த நேரத்தில் நான் அப்போ வந்து இவர் நிற்க எனக்கு சொன்ன செந்தில் இப்படி எனக்கு இந்த மனுஷன் கீழே விழுந்துடலாம் குளறி அளவழிக்கிட்டுது. ஏன் கடவுளே எனக்கு சந்தோஷத்தை தந்தேன். அப்போ நான் சொன்னேன் பொறுமையாக இருங்கோ, சாதுவாத்தான் லைட்டாகத்தான். அப்போ நான் பொறுமையாக இருங்கோ, என்னவோ தெரியல. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அடிப்போம், உடனே ஆம்புலன்ஸுக்கு அடிப்போம். ஆம்புலன்ஸுக்கு போய் உடனே எமர்ஜென்சிக்கு போவோம்னு சொல்லியாரு. உடனே நான் இவர் அழுது கொண்டே தான் நான் டக்குன்னு எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இப்படி என்ன சொல்லி அப்படி இதில் வந்து இருந்துட்டு காலை நிமித்தி வச்சுட்டு இருந்து கொண்டு இருந்துட்டு உடனே ஆம்புலன்ஸுக்கு அடித்து உடனே ஆம்புலன்ஸ் கொஞ்சம் தலை வந்துச்சுது. வந்து அவள் எல்லாம் கேடிச்சிடம் ஹெவியாக போனதா அப்படின்னு கொஞ்சம் ஓரளவு பிறகு பட்டுக்கொண்டே இருந்துச்சுது. அப்போ என்னென்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்க உடனே என்ன ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டாங்க. அங்கே கொண்டு போனால் பிறகு வெயிட்டிங்கில் நிறைய டைம். அப்போ கோவிட் டைம் தானே, 2020 எங்களுக்கு கோவிட் டைம். இவரை உள்ளுக்கு அலோட் பண்ண மாட்டேன்னாங்க, என்ன மட்டும்தான் உள்ளுக்கு. இந்த மனுஷனோ வழியில் இருந்து பயங்கர டென்ஷன் வாங்கிக்கொண்டே இருக்குது. அது நான் ஃபோனில் சொல்கிறேன், அது ஒன்றுமில்லை. அதெல்லாம் எங்களுக்கு கடவுள் தந்தது, சுருமான் தந்தது எங்களுக்கு கடைசி மட்டுமே சுருமான் எடுக்க மாட்டார். எங்களை விட்டு அவன் போக மாட்டான், எங்களை விட்டு கடைசி மட்டுமே. நீங்கள் அதை பற்றி யோசிக்காங்க. நான் தான் அவரை தைரியப்படுத்துகிறேன். அவர் என்ன தைரியப்படுத்துறதுக்கு நான் அவரை தைரியப்படுத்தி பிறகு ஓகேன்னு ஜிபி உள்ளுக்கு டாக்டர் உள்ளுக்கு எடுத்துட்டு வயிறெல்லாம் மருத்தி பார்த்துட்டு பீரியட் இப்போ படுகுதானப்போ நாங்கள் இன்னும் படுகுது கொஞ்சம் சாதுவாக படுத்துச்சுது. பட்டது அண்டு ஃபுல்லாகவே பட்டது. வெயிட்டிங்லேயும் நான் ஒரு 2-3 hours இருந்திருப்பேன் தெரியுமா. எமர்ஜென்சியில் இங்கே ஏன்னைக்கு போனால் இருக்கணும் இருந்தது. 2-3 hours வெளியில் கூப்பிடையில் வெளியில் இருந்தால் அதுக்கு பிறகு தான் போய் அதுக்கு பிறகு டாக்டர் எல்லாம் வடிவாக பார்த்துட்டு அப்போ சொன்னால் உடனே ஸ்கேன் பண்ணலாது. நாங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை போனாங்க, ஸ்கேன் பண்ணலாது. செவ்வாய்க்கிழமை போனாங்க, இன்றைக்கு ஸ்கேன் பண்ண பார்க்கலாது எல்லாம் ஃபுல். வியாழக்கிழமை மறுபடியும் ஸ்கேனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எழுதி தந்து விட்டுட்டா. ஒன்றுமே சொல்ல இல்லை. எங்களுக்கும் டென்ஷன். அதுக்குள்ளே என்ன மனுஷன் என்ன செய்திருக்கு, வெளியில் இருந்து நாங்கள் போனது இங்கே NHSக்கு தானே போனாங்க. அப்போ வெளியில் இவர் இருந்து என்ன செய்திருக்கிறார், ப்ரைவேட்டாக ஸ்கேனுக்கு புக் பண்ண எல்லாத்துக்கும் மடிச்சடிச்சு, ப்ரைவேட் எல்லாத்துக்கும் மடிச்சடிச்சு ப்ரைவேட்டாக புக் பண்ணிட்டார். அவர் ஒரு ப்ரைவேட்டாக ஸ்கேன் பண்ண புக் பண்ணிட்டார். அடுத்த நாத்து
ஒரு 10 மணிக்காக மார்னிங் 10 மணிக்கு புக் பண்ணிட்டார். புக் பண்ணினா இப்போ நாங்கள் அந்த கேப்புக்குள்ளே இவர் இங்கே இருக்கிற எல்லா சொந்தக்காரருக்கும் அடித்து சொல்லிட்டார் இப்படி கௌசிக்கு இப்படி நடந்துட்டுதுன்னு. எல்லாரும் வீட்டை வந்துட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டை வாரத்துக்குள்ளே வீட்டை நிற்கிறாங்க எல்லாருமே வந்து அது ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. அப்போ வீட்டு ஒரு மச்சாக்கார சொன்னால் மறுபடியும் இந்த கிட் வாங்கி செக் பண்ணுங்க பார்க்கலாமண்டு. எங்கடைய அம்மா அப்பவும் சொன்னவா அழியலை கொள்ளை இல்லை, என்னென்னா அழிஞ்சா இப்படி இந்த பெரிய பெரிய கட்டியாக வரும். இது அப்படியெல்லாம் இல்லை, சும்மா எனக்கு ஒரு வாட்டர் லிக்விட் மாதிரி தான் வந்தது. அப்போ லிக்விட் மாதிரி தான். அப்போ அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் யோசிக்காது எங்கடைய அம்மா சொல்லிட்டா. மாமியும் சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கௌசி, நீங்கள் என்னதுக்கு சும்மா அழுது ஆர்ப்பாட்டம் போகிறீங்களா எல்லாரும் நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. எங்களுடைய அம்மாவும் மாமியும் தைரியமாக இருந்தோம், அந்தளவுக்கு நாங்கள் தைரியமாக இல்லை, நானுமே வரும். பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஓகே எல்லாம் பழிக்கிட்டு 10 மணிக்கு போய் அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த குட்டி இருக்கிறான். 10 மணிக்கு போயிட்டு அவங்க சொன்னாங்க நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறாய், அது சும்மா எல்லாருக்குமே ஒரு இந்த 45 டேஸில் சில பேருக்கு அப்படி வாரதாம் அப்படின்னு சொல்லியண்டு அதுக்கு பிறகு நான் இந்த என்ன சொல்கிறது இந்த ப்ரெக்னென்சி டேப்லெட்டுகள் அதுலெல்லாம் போட சொல்லி தந்து எங்கள் 2 பேர்ட்ட உயிரும் அதுக்கு பிறகு தான் வந்துச்சு. இப்போ அகலியனுக்கு வளர்ந்த பிறகு இந்த கதை அகலியை கட்டாயமாக நாங்கள் சொல்லணும். அதுக்கு பிறகு அப்படியே நாட்களங்கள் வந்து 3 மந்த்ஸ் ஸ்கேனுக்கு போனோம். 3 மந்த்ஸ் ஸ்கேனுக்கு எல்லாமே கோவிட் டைமில் இவரை உள்ளுக்கு லோட் பண்ணவே இல்லை, இவர் பார்க்க வரவே இல்லை, பிள்ளை மூமெண்ட் பண்ணுறது கொள்வது எல்லாம் இவர் பார்க்கவே இல்லை. ஃபோட்டோ எல்லாம் எடுத்து சின்ன இருக்குதா தமிழ ஃபைலுக்குள்ள குட்டி 3 மாத ஸ்கேன் போய்க்குள்ள அந்த குட்டி அப்படி நீட்டு அப்படி குட்டியாக இருந்தார். பிறகு 5 மாத ஸ்கேனுக்கு இங்கே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, இங்கே ஜிபி சென்டர்லேயே மிட்வை இருப்பா, அவாட்ட தான் மந்த்லி செக்கப்புக்கு போகிறது. ஸ்கேன் பண்ண மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். நாங்கள் 3 மந்த்ஸ் ஸ்கேனுக்கு போனாங்க. பிறகு 5 மந்த் அறிக்கைக்குள்ளே இந்த இங்கே ஜூக்கியில் எங்களுக்கு ஜென்ரல் என்னென்னு சொல்லுவாங்க. அப்போ கடைசி மட்டுமே நான் ஜென்ரல் என்னென்னு கேட்க இல்லை. இவர் பொம்பளை பிள்ளை எனக்கு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிக்கொண்டே இருந்தவன், நாங்கள் ஜென்ரல் கேட்க இல்லை. பிறகு அவங்களே தான் 5 மாத ஸ்கேனில் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் மூக்கு அப்படி இருக்குது, ஓகே இருக்கா, கண்ணுகள் கைகள் ஃபிங்கர் கை விரல்கள் எல்லாம் இருக்குதா, கால் எல்லாம் பார்க்கணும், சகல அது மூளை வளர்ச்சி என்ன இப்படி ஸ்கேனில் எல்லாமே பார்த்து எல்லாமே ஓகேன்னு சொல்லி போட்டு அப்போ 2 மிட்வை பார்த்து ஸ்கேன் பண்ணவன். அப்போ அவன் என்ன கேட்டால் இவங்களுக்கு நீ ஜென்ரல் கேட்க உனக்கு விருப்பம் இல்லையா, ஏன் கேட்காம இருக்கா என்ன சொல்லியேன்னு. அப்போ நான் சொன்னேன் கேட்கறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியண்டு. அப்போ வசனா இட் இஸ் போய் அண்டு. அப்போ இவர் வெளியில் இருந்தவர், இவர் சொன்னவர் கேட்டுக்கொண்டு வா அவனது பொம்பளை பிள்ளாங்க கார் இருந்தவர். கோவிட் டைமில் உள்ள கூட மாட்டாங்க ஹாஸ்பிட்டலில், என்ன மட்டும்தான் விட்டவர். அப்போ இவர் வந்து கார் பார்க்கில் பிறகு இவருக்கு சொல்லும், இவருக்கு முகம் ஒரு மாத்திரம் பொம்பளை பிள்ளையர் பார்த்துரும் ஆம்பளை பிள்ளையர். பிறகு எனக்கு 2 ஸ்கேன் தான் பண்ணுவாங்க, 3 மந்த்ல ஒன்று 5 மாதத்தில் ஸ்கேன் பண்ணைக்குள்ளே ஏதாவது பிள்ளைக்கு பிரச்சனை ஏதாவதுன்னு சொன்னாதான் 7 மந்த்ல ஸ்கேன் பண்ணுவாங்க. நான் 3 மந்த்ல எனக்கு வெயிட் எல்லாம் செக் பண்ணைக்குள்ள நான் 56 கிலோ 250 கிராம் ஏதோ சம்திங் இருந்தேன் நான். பிறகு 5 மந்த்ல 62 ஆகிட்டேன், 62. அப்புறம் நம்ப மாட்டீங்க தம்பின்ற 40+ வீக்கில் நான் 84 கேஜி 84 கிலோ நான், தெரியுமா உங்களுக்கு ஃபோட்டோ எல்லாம் போட்டுவிடணும் பாருங்கள் எப்படி இருந்தான்னு சொல்லியேன்னு. பிறகு நான் 5 மாத ஸ்கேனுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் பண்ணி போக இல்லை. பிறகு மிட்வைட்டே தான் போய் கொண்டு இருந்தேன் நான். மிட்வைட்டை போய் கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு அதே மாதிரி 36 வீக்கில் எந்த 8வது 36 வீக்கெண்டா 8வது மாதம் 36 வீக்கிலையோ நான் 36 வீக்கில் இருக்கும் பொழுது மறுபடியும் இவர் வேலைக்கு போயிட்டாரு. மறுபடியும் எனக்கு இப்படி லைட்டாக பீரியட் மாதிரி பட்டுச்சு. நானும் பயத்தில் இவருக்கெல்லாம் அடிச்சு அம்மா சொன்னா வெந்தயம்மா வச்சு குடி அதை அடிச்சு குடி பெரிஞ்ச அது எல்லாம் நிறைய நான் தனியாக தானே வீட்டில் நானும் இவரும் தானே ஜோதிச்சு பாருங்க எப்படின்னு சொல்லியண்டு. அப்போ பெரிய ஒரு வயிறு எனக்கு. அப்போ மறுபடியும் திருப்பி ஆம்புலன்ஸுக்கு அடித்து மறுபடியும் ஆம்புலன்ஸ் வந்து விட்டு ஆம்புலன்ஸில் வந்தவா எனக்கு நான் அந்த 45வது நாள் அடித்து வரைக்குள்ள வந்தா இருக்கலாம். அவள் தான் வந்துட்டு
எஸ் ஐ ரிமெம்பர் யூண்டா. அப்போ நான் சொன்னேன் நான் மறந்துட்டேன். அப்போ சொன்னேன் நீ அந்த முதல்ல அந்த மிஸ்கரேஜ் ஆகி எனக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டடிங்களோ அந்த பேபியோ இந்த பேபியோன்னு கேட்டா. அப்போ நான் உனக்கு ஸோ யூ லக்கி, தான் இப்படி பார்க்க இல்லை தான் நினைச்சேன் உனக்கு மிஸ்கரேஜ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன். அவாவே ரொம்ப ஹாப்பியாக விடுவான். பிறகு மறுபடியும் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிகிட்டு போய் மறுபடியும் எல்லாம் எனக்கு வயிறெல்லாம் செக் பண்ணி எல்லாமே. அப்போ எனக்கு இந்த நார்மல் டெலிவரிக்கு தான் நான் ட்ரை பண்ணினேன். சி செக்ஷன் வேண்டாமனு நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணினான். அப்போ நார்மல் டெலிவரி அப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு சொன்னால் வயிறு கொஞ்சம் இரண்டே இல்லை, சும்மா உங்களுக்கு நார்மலாக தான் இது வளமையாக அப்படி வர்றது பீரியட் படுறது தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 5 நாள் பொறுப்பை நில்லுங்கோ, நீங்கள் ரோட்டில் நில்லுங்கோ, நின்று உங்களுக்கு பெயின் வந்தால் நாங்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ளுங்கோ, இல்லாட்டிக்கு நீங்கள் வீட்டை போங்கோ, சி செக்ஷன் எல்லாம் வேண்டாம், சி செக்ஷன் உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி நான் ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டு பிறகு எனக்கு நார்மலாக தான் நான் இருந்தேன். ஆனால் அப்போ வயிற்று குத்து அப்படியெல்லாம் வேற இல்லை. அப்போ அவள் என்ன டிக்கெட் பட்டி வீட்டை விட்டுட்டேன். நீங்கள் வீட்டை போங்கோ, பெயின் பெறைக்குள்ள மறுபடியும் வாங்கோன்னு சொல்லி விட்டுட்டேன். விட்டா பிறகு எனக்கு 40 வீக் மறுபடியும் கிளினிக் 40 வீக் இதுக்கு போக மிட்வை ஸ்கேனுக்கு போய்க்கல காலெல்லாம் வீங்கிட்டு பாதமெல்லாம் வீங்கிட்டுது. இப்போ பாதமெல்லாம் வீங்கின பிறகு ஸ்கேனுக்கு போய்க்குள்ள வண்டியும் பெருசாக வந்துட்டு அவள் அந்த என்ன சொல்கிறது இந்த வண்டி இது எங்கட வயிறு வண்டி என்னங்கிற சரியில்லைங்க, அதை வண்டி நான் சொல்லுவோம் நாங்கள். அப்போ பெரிய வயிறு ஆயிட்டுது. அப்போ கால் பாதம் எல்லாம் வீங்கிட்டுது. அப்போ மிட்வை இந்த வயிறுன சுற்றளவெல்லாம் எடுத்து பார்த்து வெயிட் எல்லாம் செக் பண்ண வெயிட் 84 ஆச்சுன்னா அப்போ அவள் சொல்லிட்டா சொல்ல புள்ள 40+ வீக் ஆகிட்டா 40 வீக் ஆகிடல. அப்போ புள்ள சில நேரம் வளர்ந்துருக்கும். நீங்கள் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு வெள்ளிக்கிழமை போகிறேன் கிளினிக்கு. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி தான் எனக்கு டேட் தந்தது. 2021 ஜூலை 1 எனக்கு டேட் தந்தது. அப்போ அந்த டேட் அண்டு தான் போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. டேட் அண்டு போகிறேன் மிட்வை செக்கப்புக்கு போக மிட்வை சொன்னால் இப்படி உங்களுக்கு இதெல்லாம் பாதமெல்லாம் வீங்கி இருக்குது, புள்ள வயிறும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, வெயிட்டும் கூடி இருக்கிறீங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு எழுதி தாரேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு காட்டுங்கோ அப்படின்னு சொல்லிண்டு. என்னவோ தெரியல, ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், ப்ரெஷரை செக் பண்ணி பார்த்தா ப்ரெஷரும் எனக்கு கொஞ்சம் ஹையாக இருந்தது. அப்போ நார்மலை விட கொஞ்சம் கூடவே இருந்தது. அப்போ சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு நான் எழுதுறேன், திங்கக்கிழமை போங்க. நான் போனது வெள்ளிக்கிழமை. 1ஆம் தேதி போனால் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை போனால் 1ஆம் தேதி போனான், 2ஆம் தேதி 3ஆம் தேதி நான் திங்கக்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு 10 மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு தந்தது. அப்போ நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதெல்லாம் ரெடி பண்ணி காருக்குள்ளே தான் சுற்றி தெரியுது ஹாஸ்பிட்டல் பேக். அந்த ஹாஸ்பிட்டல் பேக்கோடையே போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணி நான் அந்த 2 நாளுமே நிறைய யோசிச்சிட்டேன், பிள்ளை என்னாச்சு. நான் தம்பி வயிற்றில் இருக்கும் பொழுது தம்பியோட கதைக்கிறது கொள்வது, தம்பி எனக்கு உதயாட்டிக்கெல்லாம் யோசிப்பேன். ஏண்டா உதயல ஒழும்பு தம்பி ஒழும்பு தம்பி தம்பி நித்திரியா இருக்கிறியா அதெல்லாம் கதை கேட்குறத வர எப்படி இருக்கிறீங்க அம்மாட்ட வந்து அப்படியா இருங்கோ, அம்மா அச்சாக்காரனா இருங்கோ, இப்படி செய்யக்கூடாது, நல்லா படிக்கணும், அப்படி எல்லாம் கதை பண்ணுறது அவரோட. அப்போ அந்த 2 நாளுமே அவரோட கதைக்கிறது. ஏண்டா தம்பி என்னடா தம்பி செய்கிறாய் தம்பின்னு ஒரு கூப்பிடணும். எனக்கு அந்த ஜோசினியாயம் போயிட்டு ஏற்கனவே நாங்கள் பட்ட அனுபவம் அப்படியே இல்லை. அப்போ ஜோசினியாயம் போயிட்டுது ஓகேன்னு சொல்லிண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 10 மணிக்கு இவர் வளமை போல் இவர் கார் பார்க்கல இவர். இப்போ நான் மட்டும்தான் உள்ளுக்கு போயிட்டு டாக்டர் செக் பண்ணக்குள்ளே எனக்கு ப்ரெஷர் பயங்கரமாக கூடிட்டுது. அப்போ அவன் சொன்னால் உனக்கு ப்ரெஷர் எல்லாம் பயங்கரமாக கூடிட்டுது, உன்னை வீட்டு அனுப்பலாது, நீ வார்டில் அட்மிட் பண்ணுற நில்லுன்னு சொல்லிண்டு. பிறகு சொன்னால் ஹாஸ்பிட்டல் பேக் கொண்டு வந்தீங்க நீ போய் அப்படின்னா வீட்டு போய் ஹஸ்பண்ட் எடுத்துக்கணும், நான் எல்லாமே இருக்குது காரோட. அப்போ குட் ஓகேன்னு சொல்லி என்ன ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. திங்கட்கிழமை அட்மிட் பண்ணிட்டாங்க. என்ன அட்மிட் பண்ணின உடனே 10 மணிக்கு அட்மிட் பண்ணி எல்லாம் அட்மிட் பண்ணின உடனே எனக்கு வயிற்று குத்து பெறல தானே, குத்து பெயின் ஒன்றும் பெறல தானே. அப்போ பெயின் பார்த்துக்காக எனக்கு அந்த அப்படி என்ன சொல்கிறது, அந்த பெயின் பார்த்துக்கு இங்கே வெப்பினம் உண்டு, அது எனக்கு பேர் மறந்து போனேன். முதல் கொஞ்சம் ஒரு டோஸ் வெப்பினம்,
அதுக்கு கொஞ்சம் பெயின் கூட வரும். அப்படி பெயின் கொஞ்சம் வராட்டிக்கு மறுபடி இன்னொரு கொஞ்சம் அடுத்த நைட்டுக்கு வைப்பினம். எனக்கு வச்சு ஒரு 11 மணிக்கு கொண்டு வந்து செய்தவ 12-1 மணிக்கெல்லாம் பெயின் அம்மா குத்து துவங்கிட்டுங்கோ. அழு 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 வயிறும் பெருசு அழு 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 அந்த அழுது குளறி எல்லாம் விழுந்து அப்படியே கூடி 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 6-7 மணி இரவு 7 மணிக்கெல்லாம் கூடிட்டுது. பிறகு இந்த பாத்டப்பில் கொண்டு போய் எல்லாம் சுடுதண்ணியை திறந்து விட்டு சுடுதண்ணிக்குள்ளெல்லாம் இருக்க விட்டு என்ன இவரையும் பிறகு கூப்பிட்டாங்க. இங்கே உள்ளுக்குள்ளே வரலாம் குழந்தை பிறைக்குள்ளே எங்களோட ஹஸ்பண்ட் மேலே வந்து இருக்கலாம். எங்களோட தனியாரதான் தனி ரூமில் எல்லாம் அழுது இரவிரவா அழுகிறனுங்கோ 12 மணி ஆகுது 1 மணி ஆகுது 2 மணி ஆகுது இரவிரவா அழுகிறனுங்கோ குத்துங்கோ தாங்கி எல்லாதுங்கோ. அப்போ அம்மாட்ட ஃபோன் அடிச்சு அம்மா நீங்கள் எல்லாம் என்ன எப்படியம்மா பெற்ற நீங்கள் அம்மா நீங்கள் உங்களையெல்லாம் நான் காலில் விழுந்து கும்பிடணும் அப்படியெல்லாம் சொல்லி இவர் என்ற குத்தை பார்க்க இல்லாமல் இவர் போய் கேட்குறது சி செக்ஷன் பண்ணுங்கோ அவளை குத்துத்தோ அவள் பேசுறது மிட்வை நார்மல் டெலிவரி ஆகும் என்னதுக்கு சி செக்ஷன் 4 அப்படி வந்துட்டுது 5 வந்துட்டுது 6 வந்துட்டுதுன்னு சொல்லி. ஏன்னா அப்போ இந்த முதுகில் ஒரு ஊசி போடுவிடும் குத்து வெளி தெரியாமல் முதுகில் ஒரு ஊசி போடுவிடும். இங்கே கூட எல்லாரும் போடுவிடும். அப்படி என்னையும் வந்து கேட்டவன் ஊசி போடுறதா உனக்கு முதுகில் அப்போ பெயின் தெரியாமல் இருக்குமெண்டு. அப்போ என்னுடைய ஒரு தங்கச்சி ஒரு ஆள் சொன்னால் அப்படி போடாதீங்கோ அவள் டாக்டரவா. அப்போ நீங்கள் கேஸ் பிடிங்க கேஸை விட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு குத்து வலி குறைவாக இருக்க வேண்டாம். அப்போ நான் கேஸை தான் கேட்டுனான். நான் கேஸை விட்டு பிறகு கேஸை தந்தால் அதை விட்டு இல்லாதுங்கோ அம்மா அது சொல்ல வார்த்தை இல்லை. நீங்கள் பிள்ளை பிறந்தவ என்ன சொல்கிறது பிரசவ வலியை தாங்கிறதுன்றது மறு ஜென்மம் எடுக்கிற மாதிரிங்க அந்த வலி. இப்போ 4 மணி ஆச்சுது 5 மணி ஆச்சுது அடுத்த நாள் காலையில் துவங்கினதுங்கோ 12 மணிக்கு துவங்கின குத்துங்கோ. அடுத்த நாள் விடியப்புறம் ஆச்சுதுங்கோ 4 மணி 5 மணி ஆச்சுது 6 மணி ஆச்சுது. எனக்கு கேஸை பிடிச்சிருக்கிறேன். ஒரு 5 மணி போல் வந்து இந்த போட்டு பேக்கை இவங்க குழந்தை கிடைக்க போதுக்குன்னு சொல்லிட்டு போட்டு பேக்கை உடைச்சிட்டாங்க. உடைச்ச உடனே அது மெதுவாக ஏதோ சொன்னாங்க அப்படித்தான். அப்போ கேட்கல ஒரு 7 மணிக்கு டாக்டர் மாதிரி நிற்க மாட்டான் தானே மிட்வை மாதிரி தான் நிற்பினம் நர்ஸ் மாதிரி தான் நிற்பினம் 7 மணிக்கு டாக்டர்ஸ் ரவுண்டுக்கு வருவினம் தானே. அப்போ டாக்டர்ஸ் வேறு எந்த ரூமில் மட்டும் நான் 2-3 ஒரு டாக்டர் வரதுக்கு பேர் 2-3 டாக்டர்ஸ் வந்து நிறைய ஒரு 4-5 மிட்வைக்கு மேலே ஒரு 10 பேருக்கு கிட்ட வந்து இந்த பிள்ளைண்ட ஹார்ட் பீட்டை பார்த்து எனக்கு முதலே தெரிஞ்சு ஹார்ட் பீட் குறையுது குறையுது. அப்போ இந்த வயிற்றுல மொட்டினம் தானே. அப்போ கதைக்கினம் கூடி கதைக்கினம் 7 மணி போல் எல்லோரும் கூடி கதைக்கினோம். அப்போ இவர் கொஞ்சம் நைட் முடிஞ்சா இவர் படுத்து பக்கத்தில் நித்திரி ஆகிட்டார். அப்போ எனக்கு சொல்லிச்சுன்னா மாம் நாங்கள் சொல்ல போகிறோம் நீ அதால் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிண்டு. அப்போ நான் என்னென்னு கேட்க இப்படி பிள்ளையோட ஹார்ட் பீட் குறைஞ்சி கொண்டு போகுது ஏன் இவ்வளோ நேரம் தம்பி வழியில் வரையிலேண்டா அவர் நித்திர கொண்டார் வயிற்றுக்குள்ளே ஸ்லீப் பண்ணிட்டார். உனக்கு நாங்கள் இமீடியட்லி சி செக்ஷன் பண்ண போகிறோம் அப்போ தான் பிள்ளைய வழியில் எடுக்க முடியும் இல்லாட்டிக்கு அவர் ப்ரீத்திங் பண்ண இல்லை நித்திரி ஆகிட்டார் ரொம்ப கஷ்டம் டிஃபிகல்ட் ஆயிடும்னு சொல்லிடுறேன். எனக்கு இன்னும் சொல்ல தெரியல. இவர் ஒலிம்பிட்டார். இவர் ஒலிம்பி சத்தம் போடுறார் அவையிலோட நண்டு. நான் முதலே உங்களுக்கு கொண்டாந்தானே சி செக்ஷன் பண்ண சொல்லி அவளை வேலை தாங்க முடியலாமே சி செக்ஷன் பண்ண சொல்லி நீங்கள் தான் நார்மல் டெலிவரி ஆயிடும்னு சொன்னீங்க. இப்போ என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் கோபம் வந்துட்டு வரைக்கும். அப்போ நான் சொன்ன வரைக்கும் எனக்கு என்ற பிள்ளை தான் முக்கியம் உங்களுக்கும் எங்களோட பிள்ளை தானே முக்கியம். அவன் சி செக்ஷன் பண்ணியாவது எடுக்கட்டும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி ஏன்னா அந்த ஃபோமில் சைன் வச்சு கொடுக்க சொல்லி இவர் பிறகு டக்குன்னு ஃபோமில் சைன் பண்ணி ஒரு குயிக் செகண்டுங்க. ஒரு ஆள் எனக்கு சாக்ஸ் போடுறது ஒரு ஆள் உடுப்பு மாற்றுது ஒரு ஆள் ரெண்டுது 8-8:30 என்ன கொண்டு போயிட்டாங்க இதுக்கு தியேட்டருக்கு கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு போயிட்டு இந்த இடுப்புக்கு கீழே தான் மேலே போட இவரும் வந்தவர் இடுப்புக்கு எனக்கு இந்த இடத்தடியில் இடுப்புக்கு கீழே தான் எனக்கு என்ன மயக்கினவன் ஸ்ப்ரே அடிச்சு இந்த உரைக்க வைச்சவன்
ஸ்ப்ரே அடித்து மயக்க வைக்கல, ஸ்ப்ரே அடித்து விரைப்ப வச்சவ. அப்போ விரைச்சி வந்த பிறகு இப்படி அமர்த்தி பாப்பா அப்படின்னா நோகுதான்னு கேட்பிடும். அப்போ எனக்கு அந்த இங்கே இப்படி இந்த பிள்ளை பிறந்தோன்னே நெஞ்சோட வச்சு அடைச்சி கொஞ்சம் எல்லாம் தரவினம் பிள்ளைய அப்படியெல்லாம் நான் வீடியோக்கள் பார்த்துருக்கேன். அப்போ அதுவும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எனக்கு. அகலியன் இப்படி வரப்போகிறான்னு, இப்படி பிள்ளை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்படி இருக்க போதுன்னு சொல்லி இருந்திருக்க. எனக்கு அதோட பெயினாக இருந்துச்சு பயங்கரமாகவே. அமர்த்த எனக்கு நோக வலிக்கிட்டு இருந்தது. அப்போ நான் எனக்கு நோவுதுன்னா அப்போ என்ன ஒன்றடியாக ஃபுல்லாக நான் மயங்கிட்டேன். அப்படியே மயங்கினா பிறகு C-செக்ஷன் பண்ணி இவனை 9 மணிக்கு வெளியில் எடுத்தவே. எனக்கு தெரியாது பிள்ளை பிறந்தது, தெரியாது. செந்திலிட்ட தான் கொடுத்தவ. என்ன அப்படி நெஞ்சில் வச்ச எனக்கு என்ன தந்தவையாம் எனக்கு தெரியாது, நெஞ்சில் வச்சவையாம். செந்திலிட்ட கொடுத்து பிறகு பிள்ளைய வழியில் கொண்டு வந்து பிறகு அதுக்கு பிறகு ஒரு 1 hour கழிச்சு தான் நான் ஓட்டுக்கு என்ன மாற்றினா பிறகு தான் எனக்கு நினைவு. தம்பியை பிறகு தூக்கி கொஞ்சி இரண்டி தம்பியை ஏன் தெரியுமா, தம்பி எனக்கு நார்மல் டெலிவரி வரையில் தம்பி எனக்கு 4 கிலோவும் 550 கிராமும் இருந்தவர் வெயிட் பிள்ளை. அதனால தான் அவை சொல்லிக்கிறேன், உனக்கு பிள்ளை வெயிட், அதனால தான் நீ நார்மல் டெலிவரி செய்ய இல்லாட்டிக்கு நார்மல் டெலிவரி ஆகிருக்குமெண்டு ஒரு மாதிரி அகலியன் வந்துட்டார். இப்போ நர்சரி போயிட்டாரு. இதுதானுங்க இந்த ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப யாருமே யோசிக்காதீங்கோ பிள்ளை இல்லாதவ எங்களுக்கு பிள்ளை இல்லை எங்களுக்கு அப்படி இப்படின்னு டிப்ரெஷனில் போயிடாதீங்கோ. கட்டாயமாக கடவுளை நம்புங்கோ. கட்டாயமாக எல்லாருக்குமே பிள்ளை செல்வங்களை கடவுள் தருவார். நாங்கள் எங்களோட சந்தோஷத்தை நாங்கள் தான் தேடணும். எங்களோட சந்தோஷம் எங்களோட கை விரலுக்குள்ளான் இருக்குது, கைக்குள்ளான் இருக்குது. எல்லாருமே சந்தோஷமாக இருங்கோ. சந்தோஷமாக இருந்தாலே, கவலைப்படாமல் சந்தோஷமாக இருந்தாலே தானாக உங்கள்கிட்ட மகனோ மகளோ தேடி வருவினம், உங்கள்கிட்ட வருவினம். தாய்மைன்றது ஒவ்வொரு பெண்ணுக்குமே இந்த உலகத்தில் கடவுளால் அமைக்கப்பட்டது. நான் இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்களேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நானும் என்னுடைய சோறுமானிட்ட உங்கள் எல்லோருக்காகவும் கும்பிட்றேன். யாருமே இதை பற்றியுமே யோசிக்காதீங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போயிடாதீங்க. ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை கொண்டு போங்க. இப்போ எனக்கு அடுத்த ஒரு பிரச்சனை வந்துட்டு, என்ன பிரச்சனை தெரியுமோ, 2வது பிள்ளை அகலியனுக்கு இப்போ வார மாதம் 3 வயசு ஆகுது. இனி கழிக்கிட்டாங்க 2வது பிள்ளைன்னு. இந்த உலகம் என்ன சொல்கிறது, இந்த உலகம் இருக்கும் மட்டுமே, இப்படியான ஆட்கள் இருக்கும் மட்டுமே இதை பற்றி காய்ச்சி கொண்டே தான் இருப்பாங்க. பிள்ளை இல்லாட்டிக்கு பிள்ளை இல்லை, இப்போ பிள்ளை பிறந்துட்டா 2வது பிள்ளை, அதுவும் ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா பொம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா ஆம்பளை பிள்ளை இல்லை. இந்த உலகத்தில் இருக்குன்னு நினைக்கும் எல்லாரும் கதைச்சு கொண்டே தான் இருப்பினம். நீங்கள் யாருமே எதை பற்றியுமே யோசிக்காமல் நீங்கள் உங்களுக்கு என்ன சரியாக இருக்குதோ அந்த நேர்வழியில் நீங்கள் நேராக போங்கோ. பக்கத்து பின்னுக்கோ திரும்பி பார்க்காதீங்க. சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருக்கட்டும், நாங்கள் எங்களோட பாதையை பார்ப்போம். அதுதான் சொல்லணும் ஏதாச்சுன்னா. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேலும் நிறைய விஷயங்கள் தெரியணும்னு சொல்லி சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வேறு என்னென்ன உங்களுக்கு வேணுமென்னு சொல்லணும், எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். பொறுமையாக இருந்த இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். நான் உங்கள் கௌஷி. தேங்க்யூ. பாய் பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்.